யாருமே இல்லைன்னு பயப்படாதீங்க, யாருமே இல்லையேன்னு மகிழ்ச்சி அடைங்க. அப்பாடா நான் ஃப்ரீயாக இருக்கிறனால அப்படி நினைப்பேன். இன்னைக்கு யாருமே வரல, இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனும் இனிது ஜியோ செல்லோடு இருப்பது இனிது, அதனும் இனிது டவர் கிடைக்கிற இடத்துல இருக்கிறது இனிது, அதனும் இனிது புதுப்படத்தை பார்க்கறது அதனும் இனிது. அப்படியா? அப்படியே அவையார் சொன்னாங்க, இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல். நீ தனிமையாக இருந்து என்ன பண்ணணும்? நான் தனிமையாக இருக்கிறேன்ட்டு எல்லா பயிரும் செல்ஃபோன் தான். நாங்களும் செல்ஃபோன் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, வேறு வழி இல்லை. ஏதாவது படிக்கணுமே, அப்போ ஏதாவது தேவைதான் இல்லைன்னு நான் சொல்லலை, நான் மறுக்கலை. ஆனால் ஒரு நாளைக்கு 20 நிமிஷமாவது தனிமையாக தியானம் செய். தர்மம் நிச்சயமாக ஓடியிட்ட பிச்சையும் உவந்தளித்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்கும். நான் சத்தியமாக எழுதித்தர்றேன். நீங்கள் செய்கிற தர்மம் உங்கள் தலையை காப்பாற்றும், உங்கள் நோய் வராது. ஆதி தெய்வீக, ஆதி பௌதிக, ஆதி ஆத்மீகம் என்பக்கூடிய வரக்கூடிய எந்த விதமான துன்பமும் வராது. உங்கள் பணம் நோய்க்கு போகாது, திருட்டுக்கு போகாது, வியாதிக்கு போகாது, வேறு வம்பு வழக்குக்கு போகாது. தர்மகாரி கோயிலுக்காக தர்மம் பண்ணுங்க, சுவாமி அபிஷேகத்துக்கு பண்ணுங்க, சுவாமி நைவேத்தியத்துக்கு பணம் கொடுங்க, விளக்கரிக்க எண்ணெய் கொடுங்க, அநாத ஆசிரமங்களுக்கு உதவி செய்யுங்க, சத்காரியத்துக்கு உதவி செய்யுங்க, ஏழை பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவி செய்யுங்க. அப்படி செய்தால் உங்களுக்கு எந்த விதமான நோயும் வரவே வராது. அப்படின்னு யார் சொல்றா? முருகனே சொல்லுகிறார். சொல்றார், பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர், நாமேல் நடவீர் நடவீர் இனியே. நாக்கில் முருகன் வேலை செய்வான். நல்லவர் நாவில் நடனம் புரியும், பொல்லாதவரை பொடி பொடி ஆக்கும்னர். யாரு? தேவராய பெருமாள்.